சிஸ்டர் பிரதர், ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என்னுடைய போராட்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எவ்வளவு போராட்டத்துல இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு நாளும் இந்த அசுத்தமான சொப்பனங்கள் வந்து என்ன டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கிறது. எனக்கு விருப்பம் இல்லாத அசுத்தமான சொப்பனங்கள். இங்க சிலர் அப்படி இருக்கீங்க. இச்சையை நிறைவேற்றுகிற சில சொப்பனங்கள். என் சொப்பனத்தில் அசுத்தமான நிர்வாணமாய் வருகிற மனிதர்களை நான் பார்க்கிறேன். என்னால பரிசுத்தமா வாழணும்னு ஆசை, ஆனா என்னால பரிசுத்தமா ஜீவிக்க முடியலையே. நான் போராடி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்? என் மேல பரிதபிக்கிற யாராவது மனுஷர் இந்த பூமியில உண்டா? உண்டு. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் 4:15 சொல்கிறது, நமது பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே இரக்கத்தை பெறவும் தேவனிடத்தில் சகாயம் பெறும் கிருபையை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபாசன தண்டையில தைரியமாய் சேர கடவோம். ஆண்டவர் சமூகத்தில் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னால பரிசுத்தமா வாழ முடியல, அடிக்கடி பலவீனம் என்னை தாக்குகிறது, ஆனால் நீர் என் பலவீனங்களை மாற்ற போதுமானவர். நான் உமது கிருபாசனத்தின் அண்டையில் நான் சேருகிறேன். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாட அனுபவித்ததினால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்வர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு விட முடியாத கட்டுல இருக்கீங்களா? என்னால அந்த பழக்கத்தை விட முடியலையே பாஸ்டர், என்னால அதை மறக்க முடியல, அதை விட்டு என்னால வெளியே வர முடியல, என் கால்கள் சிக்கொண்டு இருக்கிறது, என் கைகள் விலங்கிடப்பட்டது போல இருக்கிறது. நான் ஆண்டவருக்கு முன்பதாக தூய்மையா தான் வாழ நினைக்கிறேன், பரிசுத்தமா தான் வாழ நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒன்று என்னை கட்டி இருப்பது போல இருக்கு. கவலைப்படாத, இன்றைக்கு ஆண்டவர் தமது வல்லமையின் கரத்தை உன்மேல் நீட்டி அந்த கட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார்.